உலக தலைவர்கள்லாம் உங்களை தானே அண்ணாந்து பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் ரஷ்யா யுக்ரைன் வாரம் நிறுத்துறதுக்கே இவர்கிட்ட அட்வைஸ் கேட்டுதான் வாரம் 1/2 மணி நேரம் நிறுத்துறாங்க. அப்படிப்பட்ட விஸ்வகுருவுக்கு எதுக்கு சிம்பத்தி தேவை? நீங்க தானே கான்பிடென்டா சொன்னீங்க 400 ஜெயிப்போம், 400க்கு மேல சீட் வாங்குவோம், மோடிக்கு கேரண்டின்னு சொன்னீங்க. முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னால மட்டும் 2 விஷயங்கள் முக்கியமா பேசிட்டு இருந்தாங்க. அப்கி பார் 400 பார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க, மோடிக்கு கேரண்டின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. முதல் கட்ட தேர்தலுக்கு அப்புறம் இந்த 2 விஷயத்தையும் ஜாஸ்தி பேச மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா? ஏதாவது ஒரு மேடையில மோடிக்கு கேரண்டின்னு இப்ப சொல்றாரா பிரதமர்? முன்னாடி 400 சொன்னாங்க, பிறகு 300 சொன்னாங்க. இப்ப மெஜாரிட்டி நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. அதுதான் மெஜாரிட்டி. இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னா, நாங்க தான் பாருங்க 772 மெஜாரிட்டினா 272 சீட்ஸ்ல வந்து பிஜேபி மட்டும்தான் போட்டியிடுதுன்னு மீண்டும் போய் சொல்றாரு. அதுக்கு காங்கிரஸ் உடைய பவன் கேரா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறாரு. 300க்கும் மேற்பட்ட தொகுதியில காங்கிரஸும் போட்டியிடுது. நீங்க எப்படி இப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. வாயை திறந்தா போய் தாங்க சொல்றாரு.